இரவு 12:30 மணி இருக்கும். மழை கொஞ்சம் ஸ்லோவா பெய்து கொண்டிருந்தது. ரோடு சுத்தமா காலியாக இருந்தது. ஒரு ஸ்ட்ரீட் லைட் மட்டும் தான் அரைகுறையா எரிந்து கொண்டிருந்தது. அப்போ ஒரு மனிதன் கையை தூக்கி பஸ் நிறுத்தினான். எதிர்பாராத விதமா ஒரு பழைய அரசு பேருந்து வந்து நின்றது. டிரைவர் விண்டோ திறந்தார். அவர் பார்ப்பதற்கு கொஞ்சம் விசித்திரமாக இருந்தார். சீட் ஃபுல்லா இருந்தது. பரவாயில்ல என்று அவன் ஏறினான். அவன் பஸ்ஸுக்குள்ள ஏறினதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை நோட் பண்றான். ஹாரன் சவுண்ட் இல்ல, இன்ஜின் சவுண்ட் கூட இல்ல. சீட்ல உட்கார்ந்ததும் தான் அவனுக்கு தெரிஞ்சது பஸ்ஸுக்குள்ள இருக்கிற அனைவரும் ஒரே திசையில முன்னாடி மட்டும் பார்த்துக்கிட்டு அசையாம உட்கார்ந்துருக்காங்க. கண்ணிமைக்கல, பேசல. பஸ் நகர்ந்து போச்சு. ஸ்டாப்பிங் வரல, சிக்னல் வரல. ரோடு மாத்திரம் போயிட்டே இருந்துச்சு. அப்போதான் கண்டக்டர் மெதுவாக திரும்பினார். அவன் பக்கத்துல வந்து மிக குறைந்த சத்தத்துல கேட்டார், ஃபர்ஸ்ட் டைமா என்று. அவன் பதில் சொல்றதுக்குள்ள கண்டக்டர் சிரிச்சார். அப்போ இனி நீ இறங்கவே மாட்டேன் என்று. அவனுக்கு ரொம்பவே பயம் அதிகரித்தது. வெளியே பார்த்தா வீடு இல்ல, ரோடு இல்ல, வெளிச்சமும் இல்ல. பஸ் மட்டும் தான் போயிட்டே இருந்துச்சு. அவன் வெளியே இறங்க முயற்சித்தாலும் அவனால இறங்கவும் முடியல. அந்த இரவுக்கு பிறகு அந்த ரோட்ல அந்த பஸ்ஸை யாருமே பார்க்கல. ஆனா நள்ளிரவுல சிக்னல்ல நின்னா ஒருத்தருக்காக மட்டும் அந்த பஸ் இன்னும் வருதுன்னு அந்த ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் வீடியோக்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து நன்றி.